அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அண்டர்வேர்ல்ட். இங்க ரத்த ஆறுல மிதக்க வைக்கிறவனுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பாங்க. இங்க வாய் வார்த்தையில பேசுறவங்களை விட கத்தியால பேசுறவங்க தான் அதிகம். இவனோட பேரு நாகா. அண்டர்வேர்ல்டுல இப்பதான் கால் எடுத்து வச்சாலும் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இவன் சைட் பிசினஸா ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்றான். அதுதான் பிரவுன் சுகர். அண்ணா, மால் வந்துருச்சுண்ணா. இவனோட வழியில யாருமே குறுக்க வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா காளி பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிச்சா அது யாருக்கும் தெரியாதுல்ல, அது மாதிரி இவன் பண்ற விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா காளிக்கு இந்த விஷயம் எல்லாமே அவன் காதுக்கு சீக்கிரமாவே போயிடுச்சு. வணக்கண்ணா. என்னன்னாகா? மார்க்கெட் ஃபுல்லா உன் பேர் தான் கேக்குதாமே. உங்களை மறைச்சுக்கிட்டு மார்க்கெட்ல என்னால பிசினஸ் பண்ண முடியுமாண்ணா? ஏதோ சின்ன சின்னதா அப்படியே அபின்னு கஞ்சான்னு வித்துக்கிட்டு என் வயிற்று பழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா. உன் டிராமால இங்க வேணாம். நீ என்னென்ன கேப் மாதிரி வேலை பார்க்குறேன்னு எங்களுக்கு தெரியும். ஏ கெடாரி, வார்த்தை கொஞ்சம் அளந்தே வரட்டும். ஏய், சவுண்ட் எல்லாம் விடாம மூடிட்டு இருடா.
ஓ யோகிதை என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உனக்கு இதையெல்லாம் பண்ண யோகியதை இல்லைன்னு சொல்லு. ஏய், யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு நீ? இருக்க? ஏய், அடி. என்ன? ஏய், ஏய், ஏய். யார் உங்களை கை வைக்கிறது? ஆ? தாரி சேத்துல கல்லெறிஞ்சா அது நம்ம மேலதான் தெரிக்கும். நேர்மையை பத்தி நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான் நின்றுகிட்டு இருப்பான். வெட்டுடு. எல்லாமே இவரை கேட்டுதான் நடக்கணுமா? அண்ணா நீங்க இப்படி பேசாம இருந்தா அவன் மார்க்கெட்ல பெரிய ஆள் ஆயிடுவானா? அண்ணா புலி பசிச்சாலும் என்னைக்குமே புல்ல தின்னாது. காளி, வளர்ந்துட்டு வர நம்ம சென்னையில இப்ப எல்லா இடத்துலயும் கேட்கிற பேர் என்ன தெரியுமா? உங்க 2 பேர் தான். சலாம் ராக்கி பாய், சலாம். உங்க 2 பேரும் சண்டையால 3வது மனுஷன் லாபம் சம்பாதிக்கிறது வேணாம். ஹே போலீஸ்! ஏய், பேசாம இருக்க மாட்டியாடா? பேரை பாரு, லோகியா. லோயி இல்ல, ஹிட்லர். சரி இல்ல, அதான் பயமே இல்லாம வளர்ந்துட்டான். சில்லற காசுக்காக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு அவனுக்கு கூலியா கிடைச்சது அவமானம். ஆனா கிடைச்சது அரை வயித்து சாப்பாடு. அன்னைக்கு அவன் ஹிட்லரை மாற ஆரம்பிச்சான். அதுவும் இல்லாம இந்த ஹிட்லர் கதையை கேட்டு கேட்டு நானும் ஹிட்லர் ஆக போறேங்கிறான். ஹலோ சார், சொல்றதெல்லாம் இல்ல, செஞ்சு காட்டுறேன். வாங்க, ரொம்ப பசிக்குது, சோறு வாங்கி தாங்க. டேய் தம்பி, ஒருத்தனை தூக்கணும். டே காளி, எனக்கு என்ன தருவ? உனக்கு பிரியாணி வாங்கி தரேன். வெறும் ஒரு வேளை சோறுக்காக ஒருத்தன் உயிரை எடுக்கிறதுக்கு இந்த கூலி ரொம்ப கம்மி. டேய் ஓவரா பேசுன, கூட்டிட்டு போய் கட் பண்ணிடுவேன். தெய்வமே, கூலி அவங்களது, வேலை என்னோடது, நடுவுல நீங்க ஏன் தெய்வமே? ஏய், வாயை மூடுறா. அசோக், $25,000 கொடுக்கறேன். வேணாம் வேணாம் வேணாம், விட்டுருங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளு. வேணாம் ப்ளீஸ், விட்டுரு விட்டுரு ப்ளீஸ். ஓ ரத்தமும் என் ரத்தமும் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஒண்ணும் பண்ணாத, என்ன விட்டுற ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுற. ஓஹோஹோ, சாவுனா உனக்கு அவ்வளோ பயமா என்ன? இதனால தானா ஜனங்க சாவு நினைச்சு பயப்படுறது? என்ன விட்டுரு தம்பி. ஹோய், தம்பி இல்ல, ஹிட்லர். தெரியும் தெரியும், என் உயிரை காப்பாத்து. உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். 25,000க்கே டீல் முடிஞ்சு போயிருச்சு. இப்ப அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா சார்? கடவுள் இதுக்கு ஒத்துக்க மாட்டான் சார். உனக்கு எவ்வளவு வேணும், உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு, நான் தரேன். எவ்வளவு சார் கொடுப்ப? 1 லட்சம். 1 லட்சம் கொடுக்குறேன். அநியாயமா உன் கைய வெட்டிட்டேனே சார். இப்பவே கொடுத்துருவீங்களா? இப்பவே கொடுத்துறேன். இந்த கேடி பையன் கொடுக்கற மாதிரி தெரியலையே. பணத்தாசை காமிச்சு. டேய், நீ இன்னும் குழந்தடா. இப்பவே ரத்த வாடையை நீ பார்த்துட்டா அனாத பணமாயிடுவடா. சார், இந்த பணத்துக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது சார். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை. காந்திய கொண்ட கோட்சேவை மகாத்மாவா பாக்குற ஊருடா இது. அப்படி இருக்கும்போது நீ கணக்கிலே வர மாட்டடா. சார், நான் எனக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வேன்.
ரூல்ஸும் என்னோடதுதான், கோலும் என்னோடதுதான். ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். பெரியவனாய், நீ என்ன ஆக போறன்னு சொல்ல. ஹிட்லர். வேணாம் வேணாம் சொன்ன கேளு. வேணாம் விட்டு. வேணாம் 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 சொல்ல கேளு. வேணாம். இது வா. என்னடா இது? என்ன கொண்டு என்னாச்சுன்னு சொல்லு. என்ன கொண்டுடுவாங்கண்ணா. எவன்டா கொல்ல போறான்? ஹிட்லர். என்னண்ணா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல ஜாயின் பண்ணிருக்க, சுடுகாடு கட்ட போறியா என்ன? ஏய் கபாபு, ஆ? நாங்கெல்லாம் என்ன சப்பைங்களா? தைரியம் இல்லாமல நாங்க இந்த ஃபீல்ட்ல இறங்கியிருக்கோம். ஏய், ₹10,00,000 தரேன். நான் சொல்றவன் தலைய நீங்க எடுத்தா. இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலை முடிஞ்ச உடனே வர ப்ராஃபிட் இல்ல, நான் உங்களுக்கு 10% கொடுக்குறேன். 10 லட்சமா? 10% ஷேர் வேறையா? அண்ணா இந்த வேலையை நானே முடிக்கிறேண்ணா. ஏய், அப்ப நாங்களாம் ஆம்பளைங்க இல்லையா? நாங்களும் ஆம்பளை தாமா. ஏய், முதல்ல ஆள் யாருன்னு கேட்டுக்கோங்கடா, அப்புறம் உங்கள யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரி, யார் தலை எடுக்கணும்னு சொல்லுனா? ஹிட்லர். என்னடா தம்பிங்களா, ஆள் யாருன்னு தெரிஞ்சதில்ல, போட்டுறீங்களா? யோ சுமாரியா, நம்ம சாவுக்கு நம்மளே சங்குதுன மாதிரி. இந்த வேலையில நான் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம். அவனை பகிச்சுட்டு இருக்க முடியுமா? வேணும்னா நான் உங்களுக்கு 50% ஷேர் கொடுக்குறேன். அண்ணா அதுக்கு நாங்க உயிரோட இருக்கணும்ல. பாஸ், நீங்க கொடுக்கறத நாங்க என்ஜாய் பண்றதுக்கு உயிரோட இருக்கணும் இல்லையா? அவனை தொடுறது ஹை வோல்டேஜ் தொடுறதுக்கு சமம். இன்னும் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வாங்கடா போலாம். பாத்தியானா இந்த வேலைக்கு ஆகாது. ஹலோ, நீ ஒன்னும் பயப்படாத நாகா, நான் உன் கூட இருக்கேன். அந்த பொறுக்கியோட கைகால உடைச்சு நான் உள்ள தள்ளுறேன். நம்ம எச்ச சொரத்தின்ன நாயி நம்மளை பார்த்தே குலைக்குது. ஒரு நிமிஷம் சொல்லுமா. நம்ம குழந்தை காணுங்க. என்ன? யாரோ நம்ம குழந்தைய கிட்னாப் பண்ணி அவங்க விஷயத்துக்கு வரக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. யாரு? யாரது? யாரோ ஹிட்லராங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என் குழந்தை எனக்கு உயிரோட வேணும். என்ன மன்னிச்சிரு நாகா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என் புள்ளையவே கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். வணக்கண்ணா, வந்திருக்காரு, உள்ள அனுப்புறேன். சரி வணக்கண்ணா.
நம்மளை பார்த்தா எதிரிங்க கண்ணில் இருந்தா கண்ணீர் வரணும், நம்ம கண்ணில் இல்லை நாகா. அண்ணா, அந்த ஹிட்லரோட தலையை வெட்டி என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நானும் என் தம்பி உங்களுக்கு காலம் பூரா அடிமையா இருக்கும். அப்பா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவனுக்கு பாடையே நானே கட்டுறேன். கத்தி பிடிக்கிறது ஒன்றும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஈஸி இல்லடா. மூடிட்டே இரு. ரத்தத்தோட ருசிலேயே வளர்ந்தவனா இந்த வேலையை நான் பண்ண மாட்டேனாப்பா. அண்ணா, சரின்னு சொல்லுங்க. அவன் இப்ப எங்க இருப்பான்? ஏய், இதே ஸ்பாட்டு தானே? ஆமாண்ணா, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இங்க கண்டிப்பா வருவான், மிஸ்ஸே ஆகாது. அண்ணா, அவதான் ஹிட்லருடைய ஆளு. கத்தியை நல்லா ஷார்ப்பா வச்சிருக்கீங்களே. ஒரே வெட்ல தலை துண்டா போகும். அவரு எங்க? அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு மேடம். நம்ம போலாம் வாங்க. வாங்க. இன்னைக்கு ராத்திரி பார்ட்டி ஃபுல் வால்யூம் தான். டேய், சிக்னல் கொடுங்கடா. ஏய், வந்தாடா. ஓடுடா. இந்த பக்கம் வா. சீக்கிரம் போ. ஃபாலோ பண்ணுங்க, விடாதீங்க. உள்ள வாடிடா, வாங்க. சீக்கிரம் வாங்கடா எல்லாம். விடாதீங்கடா. ஏய், கதவை சாத்துறா. அவன் எப்படி தப்பிக்கிறான்? எங்கடா ஓடுற? ஏய், மாட்னியா? அந்த பக்கம் போ. நீ இந்த பக்கம் போ. அச்சு போடா, ஓடி போடா. வாங்கடா. ஏய், 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 என்ன ஃபிலிம் காட்டுறியாடா? சூரி பொசிக்கிடு வேண்டா. விடாதடா. அப்படிதானா? விடாதடா. விடாதடா. ஓடுடா. ஓடுடா. காலி பண்ணா. ஏய்.
ஏய், என்னைய அடிச்சுட்டு ஓடுறான் பாருடா. புடிங்கடா அவனை, புடிச்சு வெட்டுங்கடா. இப்ப ஏந்திரா பாப்போம். வா வா வா, இப்ப வாடா. சரி சரி, இது அண்ணகிட்ட சொல்றேன். ஒரு நிமிஷம் அண்ணா. சூரி, அவனை முடிச்சிட்டியாடா? அதை கேட்க தான்டா ஃபோன் பண்ண. ஹிட்லர்? எஸ், ஹிட்லர் என் பையன், என் பையன் இன்னும் என் கத்தி முனையில உயிரோடு தான்டா இருக்கான். ஏய், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுனா ப்ளீஸ் ப்ளீஸ் ஹிட்லர். சின்ன பைய வம்சம் நிலைக்கிட்டுமே விட்டு போய்க்கிறேன். இப்போ அவன் எப்படி இருக்கான்? ஐயோ, கத்துவாளே. கூட கோயிலுக்கு வரதை விட உங்களுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? 4 பேரை கொல்ல வேண்டியது இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். ஆஹா, இந்த மாதிரி நல்ல கதை மட்டும் சொல்லுங்க. பாஸ், நீங்களா தேவையில்லாம மாட்டிக்காதீங்க, யோசனை பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் நடிக்கிறது? வரீங்களா இல்ல நான் ஆட்டோல போகட்டா? வரோம் போலாம் பாஸ். காலியா இருந்த மனசுல காதல வளர்த்தது நீதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே கலர்ஃபுல்லா மாறுச்சு. இவளை கல்யாணம் பண்ற அப்பாவி யாரோ போய் போய் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறானே. நான் எப்படி இங்க வந்தேன்? அம்மா, நீ விழுந்து சாக எங்க வண்டி தான் கிடைச்சதா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களால தாண்டா எல்லாம் ஆச்சு. நான் என்ன உங்களெல்லாம் பண்ணேன்? சும்மாவே விட மாட்டேன் பாரு. தலைவா, இது ஏதோ லவ் ஃபெயிலியர் கேஸ் போல. லவ்வும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல, கல்யாணத்தால தான் எல்லா ப்ராப்ளம். வயசுக்கு வந்த பொண்ணு வீட்ல இருந்தாலே பிரச்சனை தான். அதை விட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பேச்சு இருக்கே, நம்ம எதுக்கு என்ன உயிரோட இருக்கோன்னு தோணும். எங்களோடது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். எனக்குன்னு எங்க அம்மா அண்ணா 2 பேர் மட்டும்தான். நான் பிறந்த உடனே எங்க அப்பாவை கொன்னுட்டேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிறந்த நேரமோ எல்லாம் ஜாதக தோஷமோ என்னன்னு எனக்கே தெரியாது. இப்பவும் என்ன அப்படிதான் பாக்குறாங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்கல. ஆனா அவங்களுக்கு வரதட்சணை மட்டும்தான் முக்கியமா இருந்துச்சு. எங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு சுத்தமா புரியல. எங்க தாத்தா விட்டுட்டு போன ஆஸ்தி மட்டும்தான் இருக்கு. அது எப்போ எங்க கைக்கு கிடைக்கும், எப்ப எங்க நிலைமை மாறுமோன்னு தெரியல. எனக்கு வாழவே பிடிக்கல.
இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உயிரோட இருக்கிறத விட சாவறதே மேலுன்னு வந்துட்டீங்களா? நீங்க செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்லங்க, இந்த ஜனங்கள்லாம் 4 சொட்டு கண்ணீரை விட்டு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு. இங்க பாருங்க, நாம செத்ததுக்கு அப்புறம் செலவு பண்ணி நம்ம போனத்தை பாக்குறதுக்காக வருவானுங்க. அதே நாம சாவறோம்னு தெரிஞ்சா கூட சேர்ந்து சாக எவனும் வரமாட்டானுங்க. நாம ஏங்க மத்தவங்களுக்காக வாழணும்? நம்ம லைஃப நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். எனக்கு இப்பதான் புரியுது என் லைஃப் எவ்வளவு முக்கியமானதுன்னு. தேங்க்ஸ். சரி, அது இருக்கட்டும். நீங்க என்ன வேலை பண்றீங்க? ரவுடிசம். ஏய், என்னாச்சு? ஃபிளாஷ்பேக் போயிட்டேன். வீட்டுக்கு வாங்க. இல்ல, வேலை இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரேன். அண்ணி உங்களை ரொம்ப நம்புறாங்க தலைவா. எனக்கு புரியுதுடா. ஏன்டா லேட்டு? தலைவா, அந்த தவக்கில் மிஸ் ஆனதுக்கு நாகா கத்தியை தீட்டிட்டு இருக்கான். இப்போ அவன் புள்ள சூரியவே டச் பண்ணியிருக்கோம். ஏரியா ஃபுல்லாக நம்மளை தான் தேடிட்டு இருக்கானுங்க. எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. நீ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா அன்னைக்கு அந்த தவக்கலைக்கு சமாதி கட்டிருப்பேன்டா. தலைவா, நம்ம எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ விட. சரி, வரேன் தலைவா. ஜாக்கிரதை. ஜெயில இருந்து வெளியே வந்து இந்த சென்னையில நானும் ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, என்ன மீறி இங்க நடந்தது ஒண்ணு. யாரு? நாகான்னு பார்க்கணும். அனுப்பு. ஆனா அந்த பிளான் மேல போய் கீழே வருதுன்னா கான்ட்ராக்டர்ஸ் அப்படிதானே சொல்லிருக்காங்க. என்ன நாகானா பண்ண வேண்டியது இருக்குண்ணா. காரு பார்னு எல்லாம் ஜோரா இருக்கு. பேரு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சா? என்னடா எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? என் அண்ணன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு சிகரெட் பிடிக்கிறியா நீ? யாரா நீ? யார் சாமி இவன்? பயமே இல்லாம சொல்றோம். தவக்கல. யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? நான் உங்களுக்கு பண்ண வேலைக்காக கூலி வாங்க வந்திருக்கேன். கோலியா? ஆமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி கேரேஜ்ல உன் உயிரை நான் காப்பாத்தனல்ல. நீ லோஹித்தா? எஸ். சாரி லோஹித், உன்னை நான் எல்லா இடத்துலயும் தேடினேனே. உன்னை பத்தி எந்த தகவலுமே கிடைக்கல, அதனால தான் நான் அப்படியே விட்டேன். நீங்க சொல்லிதான் இன்ஸ்பெக்டர் என்ன உள்ள தூக்கியே போட்டாரு. அது உங்களுக்கு தெரியாதா? ஏய், என்னடா அதுக்கு என்ன இப்ப? ஆமா, நீ என்னடா முந்திரி கொட்டையா? கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா? என்னடா ஓவரா பேசுற? ஏய், ட்ரிகரை லைட்டா அழுத்தினா போதும், உன் மண்டை பீஸ் பீஸா செதறி போயிடும். நான் ட்ரிகர் அழுத்தினாலும் உன் மண்டை செதறும். பரவாயில்லையா? நான் உனக்கு புரியுகிறேன். நீ உட்காரு, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். ஜெயில இருந்து வந்தவனுக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போறது ஒன்றும் புதுசு இல்லை. பைத்தியக்காரன் 5 லட்சம் போன்லயே இப்ப எல்லா பேவும் இருக்குல்ல. ஓகே ஆயிடுச்சு. இன்னும் வரலையே? ஓகே. எங்க மேல நம்பிக்கை இல்லையா? ரவுடிங்கன்னு வந்துட்டா யாரையும் நம்ப முடியாது. லோயத்து, நீ எங்க கூட இருக்க வேண்டியதானே? புலி மாதிரி இருக்கலாம். புலிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. யார எப்ப வேட்டையாடுன்னு சொல்லவே முடியாது. வரட்டா? தலைவா, 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 நில்லு தலைவா, 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 நானும் உன் கூட வந்துடுறேன். என்னையும் கூட்டு போ தலைவா, ப்ளீஸ். காசை பார்த்து வந்தியாடா?
இல்ல தலைவா, உன் தைரியத்தை பார்த்து தான் வந்தேன். நீ சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடுவ, அதான் உன் கூடவே ஒட்டிக்கலான்னு வந்துட்டேன் தலைவா. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? தலைவா, ஸ்கூல் பசங்க பெரிய பசங்களை ஆறதுக்கு முன்னாடியே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தலைவா. நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க. தலைவா, நீ சுடுகாட்டு கூப்பிட்டாலும் நான் வரேன் தலைவா. தச்சி பாய முடு வா. என்னடா இது, காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. சாரி டாட், ஜஸ்ட் ரிலாக்ஸ் மோட். சிசிபிக்கு தெரிஞ்சா உன் உயிரை எடுத்துருவாங்க. வணக்கண்ணா. உங்க ஏரியால தானே நாகா இருக்கிறது. அவங்கிட்ட போறதை விட்டுட்டு என்கிட்ட எதுக்காக வந்தீங்க? அண்ணா, இது சின்ன சில்லற விஷயம்ண்ணே, நீங்களே முடிச்சிருவீங்கன்னு தெரியும். அதான் அவங்கிட்ட எதுக்கு போகணுமேன்னு உங்ககிட்ட. சில்லற வேலையே அப்பா கிட்ட எடுத்துட்டு வரியா? ஏன் முன்னாடி அப்பா அசிங்கப்படுத்துறியா? உன விட என்ன நினைச்சிட்டு இருக்க? பயம் போயிச்சாடா? ஏய், நாங்க யாருன்னு தெரியல. அண்ணா, இன்னொரு தடவை உன் மூஞ்ச நான் இங்க பார்த்தேன்னா அண்ணா, இப்ப பார்த்து யோசிங்கண்ணே, இன்னும் நமக்கு டைம் இருக்கு. இந்த தடவை அவன் மிஸ்ஸே ஆகக்கூடாது. மச்சான் வாடா வாடா, இன்னைக்கு அவனை விடக்கூடாது, அவன் கதையை முடிக்கணும். எங்க வர்ற? தரத்துக்கடா அவ்வளவுதான்டா. பசமா மாட்டிக்கிட்டான்டா. ஏய், என் தம்பிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்க யாரையும் உயிரோட விட மாட்டான்டா. டேய், ஏய், முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்கடா. ஏய், என்னடா பேசிட்டு போறடா. சாணம் பிடிக்கலையோ சாணம். இந்த ராத்திரியில பிசினஸ் நடக்குதானா? நடத்தி காட்டுறேன் பாரு. அவங்க கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். சேம் சிச்சுவேஷன், சேம் டயலாக். உன் உயிரை காப்பாத்தினா எனக்கு எவ்வளவு கொடுப்ப? கீழே விண்டிய தம்பி, எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கல. நானா இவ்வளவு சீன் போடுறான்? ஏய், போடுறவன. ஏபா, என்ன விட்டுறாத. உன் உயிரை காப்பாத்த விலை 1 கோடி. என்ன சொல்ற? ஓவர் பில்டப் கொடுக்குறானா இவன்? மவன, உன் டெட் பாடி கூட கிடைக்காதுடா. நகனா கத்திய சாணம் பிடிச்சாச்சு, ஆடுங்களும் வெட்டுப்பட துடிச்சுக்கிட்டு இருக்கு. உன் உயிரா இல்ல உன் ப்ராப்பர்ட்டியா? நான் பாத்துக்கிற போன அவனை.
இப்போ என்ன சொல்ற? ஏய் போறா போறா சுத்து போறா போறா வா 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 போறா ஏய் எந்திரிச்சு வாங்கடா. வா வா வாடா. வாங்கடா வாங்கடா அவனை வெட்டுடா. மச்சான் விடாதீங்கடா. ஏதோ 4 சின்ன பசங்களை வெட்டிட்டான்னு சொத்தை தூக்கி கொடுத்துருவியா நீ? புத்தியில உனக்கு? சாவ பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் பயமும் என்னான்னு. நகானா, கேள்வி கேட்கறவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நம்மள எவனும் மதிக்க மாட்டாங்க. ஏய் ஏய், எங்களுக்குள்ள சண்டை முட்டி விடுற வேலையில நீ வச்சுக்காத. நான் ஒருத்தனை மிதிச்சு சாம்ராஜ்யத்தை கட்டுறவன் இல்லடா, சொந்த முயற்சியால சாதிச்சு சாம்ராஜ்யத்தை கட்டுறவன். ஏய், ரவுடிஸ்ன்றது நெஞ்சில வாங்குற புல்லட் கிடையாதுடா. புத்தியை யூஸ் பண்ணணும். கத்தி எடுக்கிறது கரண்டி எடுக்கிற மாதிரி கிடையாது. தவக்கல சும்மாரு. சிவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கிற பேசிக்கு கோபம் வரத்தான் செய்யும். உண்மையான பத்தினிய பார்த்தா தவக்கல கம்முன்னு சொல்றேன். தவக்கல இன்னைக்கு உயிரோட தவக்கல. அண்ணா இந்தாங்கண்ணா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். லோயிது, நீ கேட்டது பிசினஸ்ல நீ ரொம்ப ஷார்ப்பாகிற. பணத்துக்காக கூட பிறந்தவங்களே கொல்ற காலம் இது. இதுல நாமெல்லாம் ரவுடிங்க வேற. லோயித்து, உனக்கு எப்போ உதவி வேணாலும் என்கிட்ட வா, நாகிறேன். உதவியா? நான் ஹிட்லர். ரூலு எந்துதான், கோலு எந்துதான். போல் கண்கள் 2 கொண்டு வந்தானே ஆரம்பமே ஓர் யுத்தம் எங்குமே. கூர்வாலை போல் அவன் வார்த்தை வானை கிழக்குது. ஓர் சொல்ல போதும் எதிரி வீழுவான். போல் கண்கள் 2 கொண்டு வந்தானே ஆரம்பமே ஓர் யுத்தம் எங்குமே. கூர்வாலை போல் அவன் வார்த்தை
விதிகள் இல்லை பாருடா. சரியும் இல்லை தவறும் இல்லை நல்லதே நீ செய்யடா. வேகம் கொண்டு வேங்கை போல பகர் தம்மை சீண்டவா. நரகம் என்றால் என்னவென்று பூமியிலே காட்டவா. நியாயம் நீதி எல்லாம் உண்டு போகும் வழி தனி வழி. வழிகள் தாங்கும் மலையை நிற்கும் வீரமில்லாம் விழி. 8 8 திசைகள் 8 உந்தன் காலடி. யாரா நீயே? உன் உயிரை எடுக்க வந்தீங்க அம்மாண்டா. சார் நீங்க எங்க சார் இங்க? நீங்க ஹிட்லர். என்னது ஹிட்லரா? அடையாளமே தெரியாம மாட்டிக்கிறியடா. சுத்தமா தெரியலையா உன்ன? ஆமா சார். நீங்க இங்க பென்ஷன் காசை வாங்க வந்தேன். இந்த ஆபீஸ்க்கு நடையா நடந்து போதுன்னு ஆகிப்போச்சு. காசு வந்த பாடு இல்லை. சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார். இதோ நான் வந்துடுறேன். எவ்வளோ நாளாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் கேட்கல. இவன் இப்போ போய் சொன்னா அவன் கொடுத்துருவானா? சார் வாய் வார்த்தையா பேசினா கேட்க மாட்டான். அதுவே துப்பாக்கியை காட்டி பேசுறான். சார் உங்க வேலை முடிஞ்சுது. நான் வரேன் சார். வேலை முடிஞ்சுதா சார்? உங்களை சார் கூப்பிடுறாரு சார். என்ன மேஜிக் பண்ணா இவன்? வணக்கம் சார். புடிங்க சார். இந்தாங்க சார். சார் இந்த சின்ன விஷயத்த எதுக்கு சார் அவர்கிட்ட போய் சொன்னீங்க? சாரி சார். இவன் நமக்கு மரியாதையா கொடுக்க மாட்டானே. இப்ப என்ன மரியாதை மழையா பொழியுது? தப்பாயிடுச்சு சார். சாரி சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். சரி சரி. என்னமோ நடக்குது. ஹலோ. ஹலோ. நாளைக்கு எங்க அண்ணாக்கு காரியம் வச்சிருக்கோம். நீங்களும் வந்துருங்க. சரி, நான் வரேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எங்க அண்ணா எங்க வீட்டுக்கு பெரிய பையனா இருந்தான்னு சொல்றதை விட எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்தான். இந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு என்ன தெரியும்? இந்த தரித்திரம் எனக்கா பொறுக்கணும்? வர மாப்பிள பாத்துட்டு மட்டும் போனா நீ ஆயுசு முழுக்க இங்கதான் உட்காந்துட்டு இருக்கணும். உனக்கு நானும் எத்தனை மாப்பிள தான் பாக்குறது. எதுக்குமா அவளை திட்டிட்டு இருக்க? என்ன பண்ணவ? சாமி கொடுத்த வரோன்னு இத ஒத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் 2 குழந்தைக்கு அப்பா. நான் எப்படி நான் ஒத்துப்பேன்? என்னமா அதெல்லாம்? அதனால என்னடா, 2ஆம் தரமா போனவங்க யாரும் குடும்பம் நடத்தலையா? ஏமா அவசரப்படுற? நான் என்ன செத்தா போயிட்டேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இவளுக்கு வயசு ஆக ஆக நமக்கு தான் பாரம்டா. அம்மா புரியாம பேசிட்டு இருக்கேம்மா. கொஞ்ச நாளைக்கு சும்மா இறேன். அந்த நிலத்தை தான் விற்க போறோம்ல. ஜாம்னு கல்யாணம் பண்ணலாம். அது நடக்க போறது இல்ல. இவளுக்கும் கல்யாணம் ஆக போறது இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. 4 பேர் 4 விதமா பேசுறது எனக்கு தான் தெரியும். சிஸ்டர், டோன்ட் வரி. அடுத்த மாசம் அந்த நிலத்தையும் வித்துறலாம். உனக்கு ஒரு நல்ல பையனையும் பார்க்கலாம். ஆனா அம்மா டென்ஷன் ஆனா ஆயுள் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாதான். இப்பதான் அவங்க அப்பனை முழுங்கனா அதுக்குள்ள கல்யாணமா? இவளை கல்யாணம் பண்ற அப்பாவி யாரோ. எப்படியும் அவனும் போக போறான். அன்னைக்குதான் லோஹித்க்கும் எனக்கும் அறிமுகமாச்சு. அவர் தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு.
ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? இந்த பக்கம் சும்மா தான் வந்தேன். எங்க போயிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு தான். வண்டியில இருங்க, டிராப் பண்றேன். பரவாயில்ல, நான் பஸ்ல போய்க்கிறேன். அட சும்மா ஏறுங்க, டிராப் பண்ணிடுறேன். நான் என்ன உங்களை சாப்பிட்டு போறேன்? எதுக்கு ஏறுங்க. உங்களுக்கு வீண் சிரமம்? ஒரு முக்கியமான வேலையும் இல்ல, ஏறுங்க. ஆமா, நீங்க எங்க இங்க? ரவுடிசம்ல வசூல் இருந்துச்சு, அதான் வந்தேன். எப்பவுமே காமெடி தான் இல்ல? சொல்றேன். என் பேரு சொல்லு, வேலை முடியும். பை. ஆமா, உங்களுக்கு எல்லாரையும் தெரியுமா? ஏதோ அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர்னு தெரியும். ஏங்க? அது நாளைக்கு எங்க அண்ணாக்கு இன்டர்வியூ இருக்கு. நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா. எந்த கம்பெனி? சிரி, ஏ சிரி. அவ இல்லடா. ஐயோ, எங்கம்மா போயிட்டாவ? சரி, முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. ஏண்டா? சொல்றேன், முதல்ல சிரி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அவ இன்னும் வரலடா. வரலையா? ஏய் சிரி, வா வா வா, உனக்கு 100 ஐஸ். என்னண்ணா? கரெக்டான என்ன டைமுக்கு ஆச்சுண்ணா? வந்துட்ட. நீ முதல்ல வாயை தர. முதல்ல வாயை தர. இந்த ஸ்வீட். ஓ, வாய் முகூர்த்தம் பழிச்சிடுச்சுமா. நான் காலை வச்சதுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீ என்னோட அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமாவாடா? ஆமாமா. அது மட்டும் இல்ல, பாத்துட்டே இரு, அந்த நிலத்தையும் வித்துருவேன். அப்புறம் என் லட்சுமிக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் சரி லோஹித் தான். ஏய் சிரி, ஏய் சிரி, என்னாச்சு உனக்கு? அம்மா, உன் ஃப்ரெண்டு பேர் என்ன சொன்ன? ஓச்சே, கேட்கவே இல்லனா. அவர் நம்பர் இருக்கா? அதுவும் இல்லனா. ஐயய்ய. ஏன்னா? ஒண்ணும் இல்லம்மா, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல, அது நம்ம கடமை. நெக்ஸ்ட் டைம் அவரை பார்த்தா அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ. சரிண்ணா. அம்மா, நீ ஒரு டாக்குமெண்ட்டுக்கு சைன் பண்ணணும். அவரு நம்பர் மட்டும் இல்ல, பேரு, ஜாதகம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். கடவுளே, உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அப்படியே அவருக்கும் என்னை காப்பாத்தினது மட்டும் இல்லாம எங்க அண்ணாக்கு வேலையும் வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரு வாட்டி மீட் பண்ணவை, மறுபடியும் எப்பவும் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹாய். ஓ ஹாய். உங்களுக்கு 100 ஐஸ். எதுக்கு? இப்பதான் கடவுள் கிட்ட உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். என்னன்னு? எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு. எதுக்கு? எங்க அண்ணாக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்க நம்பர் கூட இல்ல. மேடம், நாங்க ஒவ்வொரு வாரமும் இந்த கோயிலுக்கு அப்படியா? வருவோம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில், வியாழக்கிழமை சாய்பாபா கோயில், இன்னைக்கு இங்க. அப்படியே உங்க பேரை கொஞ்சம் சொல்றீங்களா? லோஹித். அப்புறம் கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க கேட்டதும் எல்லாத்தையும் கொடுத்துறாரு. இன்னும் என்ன, உங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனி உங்க கல்யாணம் ஒண்ணுதான், அதுவும் நடந்துட விடுங்க. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். ஆல்ரெடி கிடைச்சிட்டாரு, தாலி கட்டுறது மட்டும் தான் பாக்கி. ஹலோ மேடம். ஹலோ மேடம். என்ன இப்பவே ட்ரீமா? சரி, நான் வரேங்க. என் மனதின் ஆசை உந்தன் அருகே நெருங்க சொல்லுதே. உந்தன் குரலில் இனிய காதல் வந்து என்னை சாய்க்குதே. நான் பார்க்கும் முன்னரே நீ மாயம் செய்ததே. நீ கேட்கும் முன்னரே இந்த கண்கள் மூடி சிரிக்க செய்ததே. என் மனதின் ஆசை உந்தன் அருகே நெருங்க சொல்லுதே. உந்தன் குரலில் இனிய காதல் சாய்க்குதே.
உந்தன் குரலில் இனிய காதல் வந்து என்னை சாய்க்குதே நான் பார்க்கும் முன்னரே நீ மாயம் செய்ததே நீ கேட்கும் முன்னரே இந்த கண்கள் மூடி சிரிக்க செய்ததே அம்மா நான் போறேன். போறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு. நல்ல வேலைக்கு போகும்போது நல்லதா நடக்கும். ஸ்ரீ, இன்னைக்கு நான் போய் நிலத்தோட பத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு அது என் கைக்கு வந்தே ஆகணுமா? உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லமா? ஐயோ கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏன் என்னாச்சு? ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னொரு வாட்டி பண்ணு. டைம் வேற போகுது. இல்லனா பிஸின்னு வருது. அந்த போன் எப்படி கொடு. வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ மெசேஜ் போட்டு வரேன். பார்த்துட்டு அவரே கால் பண்ணுவார்ல? ஆமா ஆமா. இந்த நம்பர் தானே அது? அதுதான். நெட்வொர்க் வேற சரியா கிடைக்க மாட்டேங்குதே. அப்படி போவோம். சார் வணக்கம் சார். நான் சிரியோட அண்ணன். நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நான் இன்னைக்கு எங்க நிலத்தோட பத்திரத்தை எல்லாம் வாங்க போறேன் சார். எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். சரி, இந்தாம்மா சென்ட் பண்ணிருக்கேன். முடிஞ்சா எனக்கு ஒரு கால் பண்ண சொல்லுமா. ஃபோர்ஸ் பண்ணலாம் வேணாம். வரட்டுமா? அன்னைக்கு நிலத்தோட பத்திரத்தை வாங்க போனவரு இன்னைக்கு அதே நிலத்துல மண்ணோட மண்ணா இருக்காரு. அண்ணா, உன் மேல சத்தியமா சொல்றேன், நம்ம நிம்மதியை கெடுத்து உங்களை கொன்னால அவனை கொன்னு உங்க பக்கத்திலே புதைக்கிற வரைக்கும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இது உன் மேல சத்தியம். வேற யாராவது இருக்காங்களாமா? வேற யாராவது இருக்காங்களாமா? லோஹித், ஐயர் கூப்பிடுறாரு, இங்க வாங்க. வரேன். சரி, என்ன மன்னிச்சிட. உங்க அண்ணனை கொன்னது நான் தான். சொல்லிடலாமா? இல்லை வேண்டாம், சொல்லிடலாம். வேண்டாம் 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 வேண்டாம். ஐயோ, என்னாச்சு லோஹித், டென்ஷனா இருக்கீங்க? சொல்லிடலாம் சொல்லிடலாம். பரவாயில்ல, சொல்லுங்க. அது அது ஒண்ணும் இல்லை. அது உங்க அண்ணனை கொண்டது நான் தான். நான் வேணும்னு அப்படி பண்ணல. அது ஏதோ தெரியாம.
வேணும்ன்றதுக்காக சமாதி கூட கட்டுவீங்கல்ல? சாவுடா. எங்க அண்ணா எவ்வளவு நம்பினா தெரியுமா உன்ன? அவனை போய் கொன்னுட்டியேடா. நீ இந்த பூமியில வாழறதுக்கு தகுதியே இல்ல. சரி 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 சரி. மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர். ஒரு பொண்ணு வேணும்ன்றதுக்காக சமாதி கூட கட்டுவீங்கல்ல? சாவுடா. எங்க அண்ணா எவ்வளவு நம்பினா தெரியுமா உன்ன? அவனை போய் கொன்னுட்டியேடா. நீ இந்த பூமியில வாழறதுக்கு தகுதியே இல்ல. சரி சரி சரி. என்னாச்சு தலைவா? கெட்ட கனவுடா. கெட்ட கனவா? சரி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். அவங்க சும்மா இருப்பாங்களா தலைவா? இன்னும் நான் எவ்வளவு நாளைக்குடா இப்படி போய் சொல்லிட்டு இருக்க முடியும்? அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்குடா. தலைவா நீ வேணும்னு ஒண்ணும் பண்ணலையே. இது எல்லாம் அந்த தவக்கலை இலை வந்தது. தவக்கல, நீ அண்ணா அண்ணான்னு மரியாதை கொடுக்குற வரைக்கும் உனக்கு தான்ப்பா பிரச்சனை. ஆல்ரெடி மார்க்கெட்டில் உன் பேர் புசுவானமாயிருச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு என்னவா? ஹிட்லர். அவனால நீ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க. இதால உனக்கு என்ன லாபம் அதை சொல்லு. இன்னைக்கு உனக்கு தடையா இருக்கிறவன் நாளைக்கு எனக்கு தடையா இருக்க மாட்டான்னு என்ன கேரண்டி? அதான் அவன் கதையை நீ முடிச்சா மார்க்கெட்ல ஆட்டோமேட்டிக்கா அவன் பேர் வரும்டா. அவன் கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கலாம். அவன் கதைய நான் சீக்கிரமா முடிக்கிறேன். இவ்வளோ நல்லா ஃபீல்டில் இருந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறவங்கள மட்டும்தான் என்னை வச்சு போட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்படி பப்ளிக்கை போடணும்னா ரவுடிசத்துல பாவம் புண்ணியெல்லாம் எதுவுமே கிடையாது. இவ்வளோ பண்ணாலும் பாவம் தான், இவ்வளோ பண்ணாலும் பாவம் தான். அப்படின்னா அதை நீயே பண்ண வேண்டியதானே? என் அண்ணன் வேணான்னு சொன்னார், அதனால தான் நான் சும்மா இருக்கேன். இவ்வளோ பண்ணவனுக்கு இது பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு தான்டா சொன்னேன், ஆளை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடியாதுன்னு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க தான் நான் இதுக்கு வரவே மாட்டேன்னு. 6 கோடி ரூபாய் என்ன பண்றீங்களோ பண்ணி தொலைங்க. லோயிதே ஒத்துக்கோ, சிங்கிள் பேமெண்ட்ல கோடி கோடியா கிடைக்கும். வெறும் பாய் வார்த்தைனா ஓகே தான். அதை விட்டுட்டு உன் இஷ்டம்தான். ஓகேன்னா சரி. சரி, நான் கிளம்புறேன். சரி. ஹிட்லர்
இவன் எப்போ வந்து எப்போ தூக்குறது? நேரங்கால தெரியாம. ஹலோ. என்ன சார் ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? ஒரு செட்டில்மெண்ட் நடக்குது, அதான் வந்திருக்கேன். எப்ப பாரு இது ஒண்ணு சொல்லிடுங்க. எங்க அண்ணா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அவர் பேசின வீடியோவை நான் அனுப்பி வைக்கிறேன், பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நான் பார்க்கறேன். தலைவா, அப்புறம் ஏன்டா நிக்கிற முட்டாள்? வண்டி ஏறா. போ போ, அவன் பின்னாடியே போ. பா 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 பா, மிஸ் ஆயிடக்கூடாது. 6 கோடி ரூபாய் டீல்ரா. தலைவா, இழுத்துட்டு வா, இழுத்துட்டு வா, இழுத்துட்டு வா. கொண்டு வா. வா வா வா. என்ன பண்றீங்க? ஏறா, வண்டி எடு, சீக்கிரம் ஏறா. எடு எடு எடு. ஏய், கத்துறடா, ஒரே சுருவா சொறி விடுவேன். யாரா நீங்க? என்ன ஏண்டா கட்டி போட்டிருக்கீங்க? யாரா நீங்க? யாரா நீங்க? என்ன கட்ட ஊத்து விடுங்கடா. உன்னோட மச்சான். ஏய் ஏய், என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன விடுங்கடா. டேய், கத்தாத, சும்மா சைன் போட்டு போயிட்டு. சைனா எதுக்குடா? லேண்ட் டாக்குமெண்ட்டுக்கு. என் உயிரே போடாலும் நான் சைன் போட மாட்டேன். டேய், செத்துட்டா எல்லாரும் மண்ணுக்குள்ள போறவங்க தான். இப்ப நீ சைன் போடல, நீயும் மண்ணுக்குள்ள போயிடுவ. டேய், இது என்ன உன் மாமியார் விட்டு சொத்தடா பரதேசி? இங்க மாமியார் விட்டு சொத்து. ஆய உடைக்கணும். செத்துக்கிட்டு போயிட போறான், சும்மா இருந்தல. யாரா நீங்களா? லைட் கூட. என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? என்ன ஏன்டா கடத்திட்டு வந்தீங்க? யாரா நீங்களா? ஏய், நீயா? நாய முழுடா, நாய் மாதிரி கத்தாத. நாயை விட சத்தமா கத்துறான் தலைவா. சும்மா எதுக்குடா சத்தாச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நானே விட்டாலும் நாளைக்கு எதுக்காக இன்னொருத்த வந்து உன் கழுத்துல கத்திய வைப்பான். நல்லா யோசி. ஏய், ஒழுங்கா சைனை போட்டுறா, வீணா அடி வாங்கி சாகாத. அண்ணா, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. நீ மட்டும் சரின்னு சொன்னா. உனக்கே பிடிச்சிருக்குன்னா அவன் ரொம்ப நல்லவனாத்தாமா இருப்பான். அவன் ஒத்துக்கிட்டானா நானே முன்னாடி இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேம்மா. சைனை போடு. உன்னோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு என்ன வந்து சேரணுமோ அதை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன தலைவா, பம்பர் லாட்டரியா அடிச்சிருக்கு? டேய், இவன் ஒருத்தன் சும்மா வாடா. ஓ, சரிதான்டா. என்ன சரி? வீடியோ பார்த்தாச்சா சார்? ஓ, சாரி 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 சாரி, வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், இன்னும் பார்க்கல. டோன்ட் வரி, இதோ பார்த்துறேன். நிறுத்துறா. என்னாச்சு என்னாச்சு தலைவா? நம்ம கிட்னாப் பண்ணது சிரியோட அண்ணடா. திரும்ப சீக்கிரம் போடா.
சாரிடா தம்பி, உன்னை பர்சனலா சாகடிக்கின்ற மோட்டிவேஷன்ல. ஆனா உன்னை கொன்னாதான் எனக்கு லாபம் கிடைக்கும். அந்த ஹிட்லரை எப்படியாவது உள்ள தள்ளணும்னா நீ செத்துதான் ஆகணும். ஹிட்லர் வந்தாடா, வாடா வாடா. அண்ணா ஹிட்லர் வந்துட்டான். வாங்க வாங்க. சாரி சார், ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நீங்க சிரியோட அண்ணன் தெரியாம போயிடுச்சு. வாங்க சார், ஹாஸ்பிடல் போலாம். வாங்க சார், வாங்க சார், ஹாஸ்பிடல் போலாம். வாங்க சார், சார் வாங்க சார், நான் உங்களை காப்பாத்துறேன் சார். வாங்க சார், வாங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ் வாங்க. தப்பு பண்ணிட்டா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஷிட். தலைவா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஐயோ, என்னாச்சு என் பையனுக்கு? அண்ணா, யாரு அவன் இப்படி பண்ணது? ஹிட்லர். ஹிட்லரா? அவன் உனக்கு எப்படி தெரியும்? அது நான் தான். ஆமா மேடம், இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமா மேடம், அந்த ஹிட்லரை பார்த்தது இவர் தான். உங்க அண்ணனை காப்பாத்த எவ்வளவோ போராடினாரு, ஆனா முடியல. உங்களோட இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். வா தலைவா, வாங்க. உன் தலையில நீயே என் மண்ணவாரி கொட்டிக்கிற. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுல்ல தலைவா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? வா, டாக்டர் வந்துட்டாங்க, வா. சார், என் பையன். சாரிம்மா, உங்க பையனை காப்பாற்ற முடியல. அழாதம்மா. தலைவா, விடு தலைவா, பார்த்துக்கலாம். Shit! உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு அண்ணா எவ்வளவு ஆசைப்பட்டாரு தெரியுமா? அநியாயமா இப்படி போயிட்டான். இல்ல, கொன்னுட்டாங்க. பரவாயில்ல, விடுங்க மேடம். பழைய விஷயங்களை கலர்னா நமக்கு தான் வலி அதிகம். விட்டுடுறேன். எங்க அண்ணனோட நினைப்ப இல்ல, அந்த ஹிட்லரோட பிண்டத்தை. அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை ஏன் கையாலே சாகடிக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுவல லோஹித்? தலைவா, கொஞ்சம் பொறுமையா இருங்க தலைவா. எவனுக்கும் எதுக்கும் உதவி பண்ண போய் இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன்டா. விட மாட்டேன், அந்த நாயை நான் விட மாட்டேன். எங்கடா அந்த பொறுக்கி எங்க இருப்பா? உன்னால என் வாழ்க்கைய போச்சடா.
தலைவா வந்துரு தலைவா. இப்ப எனக்கு புரியுது தலைவா. அன்னைக்கு நான் உன்னை தடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி தலைவா. தவக்கல இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான்டா. இப்ப எந்த பிளானும் போட வேணாம் தலைவா. அந்த காளி நாகா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. 10 அசுரம் சேர்ந்தாதான் என்ன மாதிரி ஒரு ஹிட்லர் ஆக முடியும். அந்த தவக்கலுக்கு இந்த ஹிட்லர் கையால தான் சாவு. ஏய், நீ யாருக்கும் பயப்படாதுடா. நான் இருக்கேன். இங்க யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுடா. எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் போட்டு தள்ளி நான் எவ்வளவு பெரிய டீல் எல்லாம் பண்ணி என் தம்பிய விட்டு லோயித்து வானா லோயித்து இதை எப்படியா விட்டுரு. பயப்படாத. பயமா இருக்குண்ணே. விட்டுரு. அண்டர் வேர்ல்டுல பெரிய ஆள் ஆகணும்னா பெரிய ஆளா இருக்கிறவனை சாகடிக்கணும், இல்லைன்னா காப்பாத்தணும். என்னையா நீ நான் காப்பாத்தி விட்ட உயிர். உன் வீட்டுல நான் உப்பு தின்னுருக்கேன்ல, உன் ரத்தத்தை காவு வாங்க மாட்டேன். என்னம்மா, என்னாச்சு? இனிமே இந்த நிலம் நம்மளுக்கு வராதுமா. அந்த ஆசையை நீ விட்டுடு. லோஹித், எங்கடா? வருவாங்க சார். பொண்ணுன்னு கல்யாணம் பொண்ணுன்னு நினைச்சிட்டேன்டா. சித்ரகுப்தா சார், பாக்குறதுக்கு செம்ம நாட்டுக்கட்டையா இருக்கல்ல. பேசி முடிச்சிடலாம்னா சொல்லுங்க. அதான் வந்துட்டு இருக்கல்ல, பேசி முடிச்சிடலாம். இரு. ஆஹா, ரசகுல்லா. இல்லடா, ஜிலேபி. திமிரு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நீங்க இருக்கீங்கல்ல சார், கம்மியாயிரு விடுங்க. இந்த பொண்ணு மனசு வச்சா டீலிங்க இங்கேயே முடிச்சிடலாம். கொஞ்சம் இது காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. முதல்ல என்னோட ஆள் கிட்ட பேசுங்க. அவன் ஒத்துக்கிட்டா ஃப்ரீயாவே எழுதி கொடுத்துடுறேன். ஓலா, நீ ஒண்ணு பண்ணு. இந்தா, உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணு. ஹிட்லர், நாளைக்கே நிலத்தோட விஷயமா பேச போலான்னு இருக்கேன். அவங்க கிட்ட நீதான் ஹிட்லர்னு பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஹிட்லர்னா யாருன்னே தெரியாது.
தானே? நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்ல? என்ன மேடம், சாரோட பேர் அப்பவே சொல்லியிருந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஏதோ பேசணும்னு. உங்க அண்ணங்கிட்ட என்ன ரேட்டு சொல்லணும் அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேய் செக் எடுறா. சரிங்க. இந்தாங்கண்ணா எப்படிங்க அண்ணே? அப்புறம் அண்ணனை கொலை பண்ணவன் பேராலேயே சொத்தை வாங்கியாச்சு. இப்ப பாக்கி இருக்கிறது அவன் ஆஸ்திய கடல்ல கரைக்கிறது தான். நான் வரேன். காதல் ஒரு போதைதான், தள்ளி இருடா. தலைக்கு மேல ஏத்தாதடா, கண்ட்ரோல் வேணும்டா. ஆம்பளைக்கு ரெஸ்பெக்ட் இல்ல, நியாயம் கேளுடா. பிரம்மனோட மிஸ்டேக் இது, வயம் மூடுடா. காதல் ஒரு போதைதான், தள்ளி இருடா. தலைக்கு மேல ஏத்தாதடா, கண்ட்ரோல் வேணும்டா. ஆம்பளைக்கு ரெஸ்பெக்ட் இல்ல, நியாயம் கேளுடா. பிரம்மனோட மிஸ்டேக் இது, வயம் மூடுடா. மீச முளைக்கும் டைம் வந்தா ஆசை முளைக்கும் தானா. கண்ணுக்கெல்லாம் நல்லா தெரியும், தடுக்கி விடாதடா. விழுந்தாலும் தூக்கி செல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானே. மச்சான் நீ என்ன தப்பு செஞ்ச? வேணாம் மச்சான் போத, உன்னை தீத்து கட்டும் ராங்கு பாத. மோசம் மோசம் ரொம்ப மோசம், பொண்ணு சகவாசம். உருகி உருகி சாக வேணும், எல்லாமே வேஷம். மோசம் மோசம் ரொம்ப மோசம், பொண்ணு சகவாசம். உருகி உருகி சாக வேணும், எல்லாமே வேஷம். ஹீரோவோட லைஃப் பார்க்க ஆடம்பரம் தான். உத்து உத்து பார்த்தாதான் தெரியும் வலி. அப்பா அம்மா எல்லாரையும் நீயும் மதிக்காம, பொண்ணு கிட்ட தலைய சாட்சி போகாத தள்ளி. அடடா வாழ்க்கையும் பறி போனது, வீதியில் பாழானதே. விதியின் விளையாட்டு நமையாட்டுமே, தட்டிவிடு என்னாலுமே. குரு அழுவாது குரு, அவ கண்டிப்பா சிக்க மாட்டா. மோசம் மோசம் ரொம்ப மோசம், பொண்ணு சகவாசம். உருகி உருகி சாக வேணும், எல்லாமே வேஷம். மோசம் மோசம் ரொம்ப மோசம், பொண்ணு சகவாசம். உருகி உருகி சாக வேணும், எல்லாமே வேஷம். அண்ணா, ஹிட்லர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கானா? எல்லா பெரிய தலையும் அங்க வந்துட்டு இருக்குண்ணா. இதுக்கப்புறம் அவன் இந்த ரவுடிசம்லாம் பண்ண போறது இல்லையாம்ண்ணா? ஏய்
செத்து போனவன் என் தம்பிடா. அவன் ஆத்மா சாந்தி அடைகிற வரைக்கும் நான் விட மாட்டேன்டா. அவன் கூப்பிட்ட உடனே போயிடணுமா? நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா போய் ஆகணும்டா. ரவுடி சத்த விடுறானா? அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான்டா. நம்ம ஏரியால வந்து அடிச்சிருக்கான், அவனை போய் பயந்தாங்குழிங்கிற. அவனுக்கு சாவே இல்ல அண்ணா. அதுக்கு தானே அவனை ஹிட்லர்னு கூப்பிடுறாங்க. அவனை கொன்னே ஆகும்டா. நாகா நமக்கு கீழே இருந்துகிட்டு அவன் சொல்றத நாம கேட்கணுமா? ஆனா இன்னைக்கு அவன் வரட்டும், இங்க இதயத்துல பொறிச்சிடுற அவனை. பண்ண தப்புக்காக பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இங்கேயே விட்டுருங்க. இல்லைன்னா நீ செத்தாதான் சமாதானம் ஆகும்னா நான் அதுக்கும் ரெடி. ஆப்ஷன் உங்களுது. ஆன்சரை மட்டும் சொல்ல. நான் உயிரோட இருக்கணும்னா உங்க அத்தனை பேரையும் போட்டுருவேன். நீங்க உயிரோட இருக்கணும்னா என்ன போடுங்க. தலைவா, எங்க கேங்கால உனக்கு எந்த பிரச்சனை வராது. வாங்கடா. உங்களை பகிச்சுக்கிட்டு நாங்க எதுக்காக நான் சாகணும்? டேய் வாங்கடா போலாம். குட் லக் பிரதர். இங்க பாருங்க, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே கையெடுத்து கேட்டதில்ல. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், என்ன சீண்டி நீங்க உயிரை விட்டுறாதீங்க. இல்ல என்ன போட்டுதான் ஆகணும்னா இந்தாங்க லாஸ்ட் சான்ஸ். நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க தானே? தலைவா, எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல. நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்க. உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்து தாண்டா தீரும். நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் இஷ்டம் தலைவா. சரி 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 சரி. ஏன்பா என் பிள்ளைய கொன்ன மாதிரி அவளையும் கொல்ல போறியா? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. பையனை கொலை பண்ணவன் அந்த லோயித்து, அவனே தான் ஹிட்லரா? அம்மா, அவன் உங்க பொண்ண மயக்கி உங்க சொத்தெல்லாம் ஏமாத்த பாக்குறான். அவன் நல்லவங்க இல்ல, இந்த உலகத்திலே ஒன்னான் நம்பர் ஃப்ராடு. ஏண்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உதவி பண்ணதுக்கு எங்க சொத்தை எழுதி கேட்டா நானே கொடுத்திருப்பேன்டா. ஏண்டா இப்படி பண்ண? எல்லாம் அந்த தவுக்கலையால தான் நடந்துச்சுமா. நான் ரவுடி தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னைக்குமே நான் பொதுமக்கள் மேல கை வச்சது இல்லம்மா. எல்லாத்தையும் அவனுக்கு தான் பண்ணனுங்க. இந்த உண்மையெல்லாம் நான் சிரிக்கிட்டு சொல்லணும்னு எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா என்னால முடியல. எங்க நான் சொன்னா என்னை விட்டு போயிடுவாளு
எனக்குள்ள பயம் எடுத்துக்கிட்டே இருக்குமா. ரொம்ப பயந்தா. அவனா எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நான் அவளை ரொம்ப லவ் பண்றேம்மா. என்னால அவளை மறக்க முடியாது. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உண்மை கண்டிப்பா தெரிய வந்துடும்ல. என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாளைக்கு என்ன அவ கொண்டுடுவா, அவ்வளவுதானே. நான் சாவறதுக்கு ரெடி. நான் சாவறதுக்கு ரெடி தான். வரம்மா. நில்லு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. நீ பண்ண தப்ப உணர்ந்துட்ட. பண்ண தப்ப உணர்ந்தா அதை விட தண்டனை எதுவும் இல்ல. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அதால பிரச்சனை ஆகுமே தவிர யாருக்கும் நிம்மதி கிடைக்காது. நீ அவளை விரும்புறது அவளுக்கு தெரியுமா? அவளும் என்ன லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேன். அது உண்மைன்னா நீ அவகிட்ட பேசு. இல்லன்னா நானே பேசுறேன். அவ மட்டும் ஒத்துக்கிட்டா எல்லாரும் கிராமத்துக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். கண்டிப்பாமா. நாளைக்கு என் பிறந்த நாள். என் காதல கோவில்ல வச்சு நானே அவகிட்ட சொல்றேம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வரமா. ஓ, என்ன தலைவா, இந்த ட்ரெஸ்ல அப்படியே புது மாப்பிள்ள மாதிரி இருக்கிய. அன்னி பார்த்த உடனே அப்படியே பிளாட் தான். ஆமா சசி, இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சசி. ஆமா தலைவா, இவனுக்கு சவகாசமே நமக்கு வேண்டாம். நானும் உன் கூட வந்துடுறேன். எங்கேயாவது போயிடலாம் தலைவா. வேணாம் சசி, நீ உங்க ஊருக்கே திரும்பி போயிடு. ஐயோ தலைவா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் ஒருவேளை செத்தாலும் என்ன உன் பக்கத்துல தான் புதைக்கணும்னு. பைத்தியம், எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இப்படிலாம் பேசாத, வாய மூடுறா. இங்க பாரா, இனிமே இப்படிலாம் பேசினா நானே உன் வாயை உடைச்சிடும். வா. இன்னைக்கு என் மனசுல இருக்க காதல அவர்கிட்ட சொல்ல போறேன். எப்ப பாரு லேட்டு. ஹலோ, எங்கடி இருக்க? என்னம்மா, பக்கத்துல தான் இருக்கேன். பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. சரி வெய்யுமா, வரேன். தலைவா, நான் வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போங்க. டேய் வாடா, ஒண்ணா போ. அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போங்க. சரி, சீக்கிரம் வாடா. சரி. டேய் சீக்கிரம் வாடா. வந்துட்ட தலைவா, நீங்க போங்க. ஹே ஸ்ரீ, வரியா இல்லையாடி? வரேம்மா, கத்தாத. நீ போய் பூஜையை பாரு, நான் வேண்டுதல் முடிச்சிட்டு வரேன். அப்பா, கடவுளே, இந்த வருஷத்தோட இந்த நாளை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு எங்க அண்ணனோட பிறந்த நாள். அதுவும் இல்லாம இன்னைக்கு அவரு பிறந்த நாளும் கூட. உன்கிட்ட நான் ஒண்ணுதான் கேக்குறேன். எங்க அண்ணனை கொன்னவன ஏன் கையாலே கொல்லணும்.
அதுவும் இன்னைக்கே நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவா, ஏய் சசி, வேணாம் வராத தலைவா, நீ போயிரு. என்னோட நீ செத்தடா. போயிரு தலைவா. சசி, சசி, கொண்டாகாதரா. நான் இருக்கும்போது உனக்கு கொண்டாகாதரா. வேணாம் தலைவா, நீ தப்பிச்சு. நீ என்னை பத்தி யோசிக்காத, நீ போயிடு தலைவா. நீ இங்க இருந்த உன்னை கொண்டு. தலைவா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ சுடுகாட்டுக்கு போனாலும் என்ன உன் பக்கத்துல தான் புதைக்கணும்னு. என் தம்பி ஆத்மா எப்படா சாந்தி அடையும்? நம்ம தொழில டபுள் கேம் வர்றது சகஜம் தான்டா. ஓடுனா இப்படி போடணும். அநியாயமா என் தம்பிய கொண்டுட்டியடா. டேய் வாடா வாடா வாடா. இப்போ டேய், நம்ம தொழில ஒண்ணு சாகடிக்கணும்ல, சாகணும்டா. லவ் பண்ணிட்டு வேண்டாம்னா விட்டுருவோமா? உனக்கு தைரியம் இருந்தா அவ முன்னாடி கத்திய தூக்கடா பாக்கலாம். தைரியம் தான் கத்தியா போடுற. இப்ப வாடா. லவ்வர் இருக்காடா, அவனுக்கு அவன் காதல் தான் முக்கியம் இல்லையா ஹிட்லர்? செத்தவங்களுக்கு சமாதி கட்ட நான் லவ்வர் இல்லடா, ஹிட்லர். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தையவே கடத்துவ? டேய், என்ன மிரட்டி ஏன் சொத்தை எழுதி வாங்கல? இப்ப எந்திரா பார்க்கலாம், வா. ஏய், போலீஸ்காரங்கிட்டயே உன் திமிர காட்டியாடா? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன் என் சர்வீஸ்ல. வாடா, எந்திரி. எந்திரி, வா. எந்திரிடா. வாடா வாடா, வா. ஏய், விடாதங்கய்யா, அவனை போடுங்க. ஏய், வாடா 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 வாடா. ஏய் சரி, போய் விட்டுற அவனை. ஏய், உன்னை விட மாட்டேன்டா. ஏய், விடக்கூடாது. போடுங்க, போட்டுருங்கடா. ஏய், அவடா. போடுங்க போடுங்க, அவனை விடாதீங்க. நம்மள போட்டுறோம். போடுங்க. அப்பா, வெட்டுப்பா. நீ ஒரே வெட்டுல அவன் தலையை துண்டாக்கணும். வெட்டுப்பா, வெட்டுப்பா, அவனை வெட்டு. ஐயோ, என் கையால என் பிள்ளை கொள்ள.
சொன்னா கேளு. இங்க பாரு. ஓடு 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 ஓடு. என்ன விட்டு ஹிட்லரு விட்டு விட்டு. Hey! Hey! அது நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டேய், அங்க ஹிட்லரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கடா. ஹிட்லரா? டேய், நம்ம தொழில ஒண்ணு சாகணும் இல்ல சாகடிக்கணும். லவ்வர் பாய் ஆகணும்னு சொன்னா விட்டுருவோமா? அவன் சாகட்டும். அநியாயமா எங்க அண்ணாவை கொன்னுட்டல. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே, என்ன பண்ணிட்டா இவ? என்னடி என்னடி பண்ணி வச்சிருக்க? அம்மா, நம்ம அண்ணனை கொன்னால ஹிட்லர். அது இவன் தாமா. குத்திட்டேன். ஹிட்லர்னா யாருன்னு தெரியுமா? கொஞ்சம் இரு அம்மா. வர இரு. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச கூலிதான் இது. அம்மா, என்னம்மா பண்ற? அம்மா, என்ன பண்ற? லோஹித்தும் ஹிட்லரும் ரெண்டு பேரும் ஒண்ணு தாண்டி. லோஹித்தா? நீயா? என்ன? என்னோட லோஹித்தா? நீதான் ஹிட்லர்னு நினைச்சு நானே என் கையால என்ன மன்னிச்சிரு லோஹித். நீனு தெரியாம சாரி லோஹித். அன்னைக்கே நான் உண்மையா சொல்லும் போது கூட நீதான் நம்பல. நீங்க என்ன வேலை பண்றீங்க? ரவுடிசம். 4 பேரை பெற்ற வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். ரவுடிசம்ல அதான் வசூல் பண்ண போயிட்டு இருக்கேன். நான் பண்ண பாவம் என்ன சும்மா விடுமா? எங்க அண்ணனை கொன்னவனை கொல்லணும்னு தான் இப்படி பண்ணிட்டேன். யாரோ கடவுள்கிட்ட நான் சாகணும்னு வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. உன்கிட்ட நான் ஒண்ணுதான் கேக்குறேன். எங்க அண்ணனை கொன்னவனை ஏன் கையாலே கொல்லணும். அதுவும் இன்னைக்கே நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல விட, என்ன மன்னிச்சிட்டான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல நிம்மதியா என் உயிரை நான் விட்டுறேன். இவ்வளவு நாள் உன் நெஞ்சில இருந்த பாரத்தை இன்னைக்கு இறக்கிட்டேன். நிம்மதியா கண்ணை மூடுவேன். இப்ப எதுக்கு அழுகிற? வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன். ஐயோ, வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்டியேடி. ஒரு வழியா இந்த ஹிட்லரோட வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க. எதுக்குங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? இது போதுங்க எனக்கு. நான் நிம்மதியா உயிரை விட்டுருவேன். நான் உன்னை காப்பாத்துவேன்.
அப்பாவை முழுங்கின இவளுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. இவளை கட்டிக்க போறவ ரோட்ல பொணமாதான் கிடப்பா.